அனைத்து நல்ல வளங்களுக்கும் வணக்கம். தினம் ஒரு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபலூடா. இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சதும் தினம் ஒரு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்கள் சொந்தங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த ஃபலூடா ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் ஃப்ரூட்ஸு எல்லாமே சேர்த்து தான் நம்ம பண்ணுறோம். இதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். 400 ml தண்ணி எடுத்துக்காங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் எடுத்துக்காங்க. இந்த ஜெலட்டின் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும். 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் எடுத்துக்காங்க. 1/2 கப் சுகர் எடுத்துக்காங்க. இதை வச்சு நாம் ஜெல்லி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஜெல்லி பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு ஜெல்லியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க 400 ml தண்ணியை விட்டுக்காங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஸ் எசன்ஸு, அப்புறம் சுகர், அப்புறம் ஜெலட்டின், இந்த மூணையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். அது நல்லா கொதிக்கிற அளவுக்கு நாம் இதை வந்து வேக விட்டால் போதும். அதாவது ஜெலட்டின் கரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நான் ஜெலட்டின் ஃபஸ்ட்டு போடலை, ஜெலட்டின் கடைசியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு கலந்து விட்டுருங்க. இந்த ஜெலட்டின் போடுறதுனால தான் நமக்கு வாட்டர் வந்து ஜெல்லியாக ஃபார்ம் ஆகுது. இந்த ஜெல்லி வந்து நல்லா திக்காக வரும். நீங்கள் வந்து ஜெலட்டின் கம்மியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். இந்த நான் போட்டிருக்க அளவுக்கு ஜெலட்டின் போட்டிங்கன்னா நல்லா திக்காகவே இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து சியா சீடு அப்புறம் வந்து சப்ஜா சீடு 2 எடுத்துருக்கோம். சப்ஜா சீடு உங்களுக்கு தெரியும், சர்பத்தில் போட்டு குடிக்கிறது. சியா சீடு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து கொழுப்பு குறைக்கும். நம்ம இதில் ஐஸ்கிரீம் நிறைய சேர்க்குறோம், அதனால் நான் சியா சீடும் சேர்த்துருக்கேன். சியா சீடு 2 டேபிள் ஸ்பூனும் சப்ஜா சீடு 1 டேபிள் ஸ்பூனும் எடுத்துக்காங்க. இப்போ இதை நம்ம ஊற வச்சாச்சு. இது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நான் 5 டேபிள் ஸ்பூன் சேமியா எடுத்துக்குவோம். இந்த சேமியா வந்து நல்லா வறுத்துக்காங்க. எண்ணெய் எதுவும் விடாமல் வறுத்துக்காங்க. வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க விட்டுட்டு அதில் நம்ம வறுத்த சேமியா போட்டு நல்லா வேக விட்டுறணும். சேமியா நல்லா வெந்ததும் இதில் நாம் வந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கணும். உங்களுக்கு சுகர் நிறைய வேணும்னா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு சேர்த்துக்காங்க. நான் சுகர் போடுறதை காட்டலை, வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் நீங்கள் சுகர் போட்டு வேக வச்சுக்காங்க. சேமியா நல்லா வெந்ததும் இதை ஆற வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலன் பண்ணி வச்சுக்காங்க. நான் எல்லாமே நல்லா சில்லுன்னு இருக்கும்போது தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து சப்ஜா சீடு நல்லா ஊறிடுச்சு. இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். 1 கப் மாதுளம்பழம் எடுத்துக்காங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாமை ஊற வச்சு கட் பண்ணி வச்சுக்காங்க. 1 கப் ஆப்பிள் எடுத்துக்காங்க. ஆப்பிளை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்காங்க. இப்போ இது சியா சீடு, அது சப்ஜா சீடு. இந்த 2ம் நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வேக வச்ச சேமியாவில் நான் கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம தேவையான அளவுக்கு ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு வாழைப்பழம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், உங்களுக்கு விருப்பமான பழம் போட்டுக்கலாம். நான் வந்து மாதுளம்பழமும் ஆப்பிளும் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மற்ற வேறு எது பழம், அன்னாச்சி பழம் அதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம கிளாஸ் எடுத்துக்கணும். இதுக்கு நல்லா பெரிய கிளாஸாக எடுத்துக்காங்க. இதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா போடணும். லேயராக வரும்போது இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டில் சேமியாவை போட்டுக்குவோம். நீங்கள் சேமியா பால் பாயசம் மாதிரி பண்ணினாலும் பரவாயில்ல தான், ஆனால் அதில் ஏலக்காய் போடாதீங்க. ஏலக்காய் போட்டால் இதோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஏலக்காய் போடாமல் நீங்கள் பால் பாயசம் மாதிரி கூட பண்ணி எடுத்து வச்சுக்காங்க. அது 1 ஸ்பூன் போட்டுக்காங்க. அடுத்தால கொஞ்சம் ஜல்லி போட்டுக்காங்க. நான் போடுற ஜல்லி ரொம்பவே கட்டியாக இருக்கும், அதனால் அப்படியே நிற்கும், கரையாது. நம்ம ஜெல்லி மிக்ஸு கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட ஜெலட்டின் மட்டும் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டால் போதும். தண்ணியும் சுகர் இருந்தாலே போதும். இல்லை ஒரு கலர் பவுடர் போட்டு நீங்கள் ஜெல்லி பண்ணிக்கலாம். நான் இதுக்கோட ஃப்ளேவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ரோஸ் எசன்ஸ் போட்டு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெனிலா எசன்ஸ் போட்டு கூட நீங்கள் ஜெல்லி பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் மாதுளம்பழம் சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு ஸ்பூன் போட்டால் போதும் எல்லாமே. நீங்கள் நிறைய பழம் வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தையும் கலந்து ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் சியா சீடு போடுறேன்.
இது வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வீட்டில் பார்ட்டியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ வரும்போது நம்ம இதை ஈஸியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு வித்தியாசமாகவும் இருக்கும். இது நம்ம வீட்டிலேயே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாகவும் இருக்கும். இப்போ இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் போட்டுக்கிறேன். நீங்கள் முந்திரி வேணும்னா கூட போட்டுக்கலாம். ஆனால் பாதாம் மட்டுமே போதுமானதாக இருக்கும். பாதாம் இல்லை பிஸ்தா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வாழைப்பழம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்த லேயர் வந்து ஐஸ்கிரீம் போடணும். பசங்களுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் ஜாஸ்தியாகவே போட்டு கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம கடையில் போய் சாப்பிடும்போது ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். ஆனால் இது நம்ம வீட்டிலே பண்ணும்போது ரொம்ப கம்மியான செலவில் நிறைய பண்ணிடலாம். இப்போ இதில் நான் வந்து சப்ஜா சீடு போடுறேன். சப்ஜா சீடு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நல்லா குளிர்ச்சியானது. அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்க ரொம்ப விரும்புவாங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி இதில் ஃபலூடா பண்ணி அதில் ஃப்ரூட்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா அதையும் சாப்பிடுவாங்க. நான் இப்போ அடுத்த லேயர் சேமியா போடுறேன். அதுக்கப்புறம் ஜெல்லி, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் சப்ஜா சீடு இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ஃபில் பண்ணிடுங்க. இதில் ஐஸ்கிரீம் மட்டும்தான் ஹெல்த்தியானது இல்லைம்பாங்க. ஆனால் ஐஸ்கிரீம் பாலில் பண்ணது தான். அதனால அதுவும் ஹெல்த்தியானது தான். இதை வந்து மழை காலத்தில் சாப்பிடும்போது தான் இது அன்ஹெல்த்தியாக மாறிடும். நீங்கள் வெயில் காலத்தில் சாப்பிடும்போது இது ஹெல்த்தியானதாக தான் இருக்கும். ஏன்னா இதில் போட்டிருக்க எல்லாமே நல்ல பொருள் தான். எதுவுமே நமக்கு கெடுதலானது கிடையாது. அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி உங்கள் பசங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஈஸியானது ஆனால் ரிச்சான பொருளை வந்து நீங்கள் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஜெல்லியோட கலர், அப்புறம் அந்த ஐஸ்கிரீமோட கலர், அப்புறம் சியா சீடோட கலர், சப்ஜா சீடோட கலர் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி பார்க்கும்போது, ஃப்ரூட்ஸோட கலர் எல்லாமே மிக்ஸ் ஆகி பார்க்கும்போது இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப எம்மியாக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் தோணும். அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஐஸ்கிரீம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் போட்டுட்டு பசங்களுக்கு கொடுங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஒரு வாட்டி இது செஞ்சதுக்கப்புறம் இது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு சொல்லி தோணும் நமக்கு. ஏன்னா ஜெல்லியும் நம்ம வீட்டிலே பண்ணுறோம். ஐஸ்கிரீமும் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சால் நீங்கள் வீட்டில் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரூட்ஸு இது தான் போடணும்னு இல்லை. நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ராயல் ஃபலூடா ரெடி. இதை நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்தலாம். இதோட டேஸ்ட்டு எப்போவுமே நம்ம நாக்கில் நிற்கும். இது ஒரு வாட்டி செஞ்சுட்டா அடுத்தடுத்து நம்ம பசங்க கேட்பாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். ஐஸ்கிரீம் செய்ய தெரியாதவங்க ஐஸ்கிரீம் செய்ய கற்றுக்கிட்டால் ரொம்ப ஈஸி. இல்லைன்னா நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளவு அட்ராக்டிவாக இருக்குது. இதோட கலர் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். என்னோட இந்த ஃபலூடா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தினமொரு சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் என்ன பண்ணுறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். ஆரோக்கியமான உணவை சமைப்போம், அருமையான வாழ்க்கை வாழ்வோம். Thank you for watching.